வந்துவிட்டோம். ஆனால் ஆலயத்தை பார்த்தாயா, கற்களும் முற்களும் போட்டு அழைத்து கிடக்கின்றது. அதை அழைத்து சுத்தம் செய்துவிட்டு இதே இடத்தில் நம்ம இருவருக்கு திருமணம் நடக்க வேண்டும். இந்த உலகம் எல்லாம் கட்டி காக்கும் அன்னையே, எங்களுடைய திருமணம் உன்னுடைய தலைமையில் தான் நடக்க வேண்டும், முன்னில் தான் நடக்க வேண்டும். நீதான் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். அம்மா அம்மா தாயே, ஓம் சக்தி ஓம் சக்தி தாயே, ஓம் சக்தி தாயே, தாயே, ஓம் சக்தி தாயே, ஓம் சக்தி தாயே, நாயகி, ஓம் சக்தி தாயே. இந்த பாண்டி நாட்டுல கோவில் சுத்தி முள்ளு போட்டுருக்கோம், கல் போட்டுருக்கோம். யாரையும் கேட்காத, நீ பாத்துக்கு அனுமதி இல்லாத கோவில் சுத்தம் பண்ணிட்டு கல்பி வச்சு மாலை மாத்திருக்கீங்களா? பணக்கார குடும்பத்திலே பிறந்தவன். இதோ இருக்கின்ற என்னுடைய காதலி அவ்வளவு ஏழ்மை குடியிலே பிறந்தவன். எங்களுடைய திருமணத்திற்கு எங்களை இரு வீட்டார்களும் சம்மதம் தெரிவிக்கவில்லை. அதனால் இந்த பாண்டி நாட்டிற்கு வந்து அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக நாங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வந்தோம். பார்த்தால் அம்மன் ஆலயமும் கற்களும் முற்களும் போட்டு அடைத்து வைத்திருந்தது. ஆலயத்தை சுத்தம் செய்து திருமணம் ஏற்பாடு நடந்தது. யார கேட்டா திருமணம் பண்ணி வந்து அந்த பாண்டி நாட்டுக்கு ஐயா யார் தெரியுமா? சரியில்லையா? அமைச்சர் இந்த நாட்டுக்கு அமைச்சர். ஆமா, எதற்காக இப்ப தடுத்தீங்க? என்ன காரணம்? ஆலயம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. ஆலயம் என்பது எல்லாரும் பொதுவா? ஆமா. அப்ப பெண்ணு கூட்டம் எல்லாரும் பொதுவா? யார பார்த்தீங்க? ஏழவனோடு பேச்சு கொண்டு வா விலங்கு ஓடவன் கரத்தில். இந்த பாண்டிய நாட்டிற்குள் வந்ததே தவறு. நாங்கள் பாழ்பட செய்த ஆலயத்தை சுத்தம் செய்தது தவறு. அங்கு அந்த அம்மனை வணங்கியதும் தவறு. அதே இடத்தில் மாலை மாற்றிக் கொள்கின்றீர்களே, அதுவும் தவறான செயல். எங்கே விளங்க? கோயில் சுத்தி முள்ளு போட்டு வச்சு புத்தி இருக்காது. யார் அனுமதி வேண்டும் நாங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு? நீ
உன் ஊரை திருமணம் பண்ணிக்கிறேன் என் நாட்டுல வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் ஏய், என்னடா போடுறா விலங்கு தொல்லை காய்ச்சி வந்தா எவ்வளவு திமிரு இருக்கா? கட்டி போடு கட்டி போடு கட்டி போடு கட்டி போடு உங்க நாட்டுக்கு வந்து யாருக்கு தெரியாம திருமணம் செய்து கொள்ளலாம் வந்தோம். இப்படி வந்தவங்களை எப்படியாடா கட்டி போடுவீங்க? போனா எனக்கு சூத தவிர நம்ம எல்லாரும் விட்டு அடுத்த எல்லாரும் போயிட்டோம்னா மரியாதை கொடுத்து பேச உனக்கு ஆம்பளையா இருந்தா கட்ட அவுத்து விட்டு பேசு. ஆவுத்து விட்டா ஆடி பண்ணி எங்களுக்கு தெரியாதா? என்னங்க யாரு இவங்களே பயமா இருக்குது. பார்த்தாய அவள் அழகில் நான் மயங்கி விட்டேன். எனக்கு ஆட்டோ டோக்கு அவரிடத்திலே சொல், என்னுடைய பெருமைகளை சொல். நீ சொன்ன உடனே வந்து என்ன பொம்பளை பார்த்து செல்லமா என்னையா அந்த அமுக்கானும் இந்த குழந்தை பூச்சி என்ன அமுக்கானும் எம்மா ஐயோ எம்மா சூத்து காட்டு மாதிரியாத்தா அவன் நம்ம பேசுவீங்க யார் அது? அவன் பாத்தியா அந்த மூஞ்சி அவர் நம்பிக்கா போதும். உனக்கு என்ன பணம் வேணுமா நகை வேணுமா நெட்டு வேணுமா என்ன வேணும் சொல்லி ஆன்சு வேணுமா ஆன்சு வேணுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம்டா. அவர் ஒருத்தர் மட்டும் எனக்கு போதும். அது மட்டும் அவர் மட்டும் தான். என்னடா சொல்லி பார்த்தேன் உனக்கு பொண்ணு வேணுமா பொருள் வேணுமா இல்ல ஆறு ஆன்சு வேணுமான்னு கேட்டேன். இப்ப ஓடும் சொல்லுறாரு அவரு அவன் அவரு நான் கட்ட சொல்றேன் தெய்வம் என்றால் அது தெய்வம் பெரும் சீலை
போக முடியாது. அவள் இச்சைக்கு ஏங்க மாட்டா. இங்க பழுத்து போயிடும். என் உயிரை போனா சரி, அதற்கு மட்டும் நீ சம்மதம் தெரிவிக்காதே கண்ணே. உயிர் போய்விடும். அவனை கீழ்க்கு முடியாது, உயிருக்கு போயிட போயிட்டு ஏய், முடியாதுடா. சொல்றானே. வேண்டாம். என்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். சொல்றானே. முடியாது. பகலில் தோன்றும் பகலில் தோன்றும் நிலவு கண் பார்வையில் மறைந்த அழகே. திரை மூடிய சிலினான் சிலைக்குள் மலர்ந்த மலர்ந்தாள் மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் மயக்கம் எனது தாயகம். நானே எனக்கு பகையானேன் என் நாடகத்தில் நான் சிறையானேன். அந்த தெய்வம் வராமல் விலகாது. விதியும் பதியும் வீரம்மா அதன் இலக்கம் நான் தான் பாரம்மா. மதியில் வந்தவள் நீயம்மா மதியில் வந்தவள் நீயம்மா. என் வழி மறைத்தாள் விதியம்மா மயக்கும் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் மயக்கம் எனது தாயகம். இறுதியாக தெரிக்கின்ற அவளை நிச்சயக்கு இணங்கினால் நீ உயிரோடு போகலாம். அது நான் உயிரோடு இருக்கவே என்று நடக்காது. அப்படி என்றால் இந்த உயிர் இது இருக்க தேவையில்லை. ஏய், உன்னுடைய பெயர் என்னோட பேர் ரோஜா. ரோஜா. ஏய், ரோஜா. அவ கோஜா தான். ஏய், ரோஜா 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 என்னை கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்து. முத்தமா அதெல்லாம் கொடுக்க முடியாதுடா. உன்னுடைய காதலுடைய உயிர் பார்த்தாயா? காதலுடைய உயிர். ஏய், நாங்க இந்த ஜென்மத்துல இல்ல, அடுத்த ஜென்மத்துல ஒண்ணா சேருவோம். முத்தம் மட்டும் கொடுக்க மாட்டேடா. இங்க இருந்து நான் உன்னை விட்டாதான் அடுத்த ஜென்மத்தில் நீ சேருவேன். பாத்துடலாம். எனக்கு கிடைக்காத கனி யாருக்குமே கிடைக்க விட மாட்டான் இந்த ஆதி சிம்மன். என்ன சொல்ற? முடியாது. ஆசை நூறு வகை ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா. போது போதுமென போது சேர்ந்து வரவா. மனம் மாறி பாட மனப்போல் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா.
பாடினாலும் உன் எச்சுக்கு என்னால இருக்க முடியாதுடா. என்ன புகழ் தேவை? இவளதான் உண்டு. ஆசை ஒரு வகை பாடு, ஒரு வகை பாடு. முடியாதுடா. ஒத்தையடி பாதையிலே, ஊருகர புங்கையிலே, ஒத்தையா போகுதம்மா என்னோட மனசு. வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு. உச்சி மலர் தோப்புக்குள்ள ஒரு பூவு பூத்ததம்மா. உச்சிக்கு சாமி நெட்டு குடி போக பார்த்ததம்மா. பச்சை மண்ண போலதா பால் மனசு தவிக்குதம்மா. சாமி போட்ட முடிச்சு ஒண்ணு சாதியிலோ பிரிச்சதம்மா. ஒத்தையடி பாதையிலே, புருஷன் புகையிலே, ஒத்தையா போகுதம்மா என்னோட மனசு. வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு. முத்துமணி மாலை ஒன்று தினந்தோறும் போட்டு வச்சேன். பொத்தி பொத்தி மனசுக்குள்ளே பூ போல காத்து வச்சேன். பொத்தி பொத்தி மனசுக்குள்ளே பூ போல காத்து வச்சேன். கட்டியில கால வச்சு கால வழி நடக்க வந்தேன். கண்ணு ரெண்டு கட்டிக்கிட்டு கண்ணாடியில பார்க்க வந்தேன். ஒத்தையடி பாதையிலே, புருஷன் புகையிலே, ஒத்தையா போகுதம்மா என்னோட மனசு. வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு. முடியாது. முடியாது என்றால் நான் என்ன ஆண் மகன் இல்லாதவனா? இப்பொழுதே போல் உன்னை பலாத்காரமாக